கிறிஸ்துவில் இனிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பிறப்பு விழாவுக்காக நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நாட்களில் நமக்கு மிக முக்கியமான பகுதிகளை தாய் திருச்சபை தந்து தியானிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நேற்றைய தினம் நாம் புனித சூசேயப்பரை பற்றி சிந்தித்தோம். இன்றைய தினம் சக்கரியாசையும் எலிசபெத்தையும் நமது திருமுன் தாய் திருச்சபை நிறுத்துகின்றது. சக்கரியாஸ் ஒரு குரு பாரம்பரியத்தில் வந்தவர். அவர் எருசலேமா நகரத்து கோவிலுக்கு சென்று அங்கு பலி செலுத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அது ஒரு சிலருக்குத்தான் கிடைக்கும், ஆண்டுக்கு ஒரு முறைதான் கிடைக்கும். அதாவது திரு தூயகத்திற்கு சென்று அந்த திரு தூயகத்திலே இருக்கின்ற அந்த பேழைக்கு தூபம் காட்டிவிட்டு வர வேண்டும். மற்ற இடங்களுக்கு மற்ற குருக்கள் போனாலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரே ஒரு குருவுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு வழங்கப்படும். எனவே அந்த திரு தூயகத்திற்கு செல்பவர்கள் கடுமையான நோன்பு இருக்க வேண்டும், தவம் இருக்க வேண்டும், தங்களையே தயாரித்து அந்த திரு தூயகத்திற்குள் நுழைய வேண்டும். அந்த திரு தூயகத்திற்குள் ஒன்றும் இல்லை. 10 கற்பனை பேழைகளும் அவர்கள் அந்த மன்னா என்ற உணவை எடுத்து வந்த அந்த பாத்திரமும் அங்கே இருக்கிறது. அந்த திரு தூயகத்திற்கும் மற்ற பகுதியையும் பிரிக்கின்ற விதத்தில் பெரிய திரைச்சீலை ஒன்று இருக்கும். இந்த திரைச்சீலை தான் இயேசு இறந்த பொழுது கிழிந்தது என்று திருநூல் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. ஆக அந்த பகுதிக்கு யாரும் அவ்வளவு எளிதாக போய் வர முடியாது. ஆண்டுக்கு ஒரு முறை தகுந்த தயாரிப்புடன் போய் வர வேண்டும். அப்படி போய்விட்டு வருபவர்கள் இறைவனை நேர்முகமாக பார்த்தார்கள். அவர்கள் திருமுகத்தை பார்க்க வேண்டும், அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று மக்கள் ஆர்வத்தோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைக்குத்தான் சக்கரியா தேர்ந்து கொள்ளப்படுகிறார். அவர் ஒரு செல்வாக்கு மிக்கவர், குரு குலத்தை சார்ந்தவர். இப்பொழுது அவர் அந்த திரு தூயகத்திற்கு செல்லுகிறார். அங்கே கடவுளின் தூதர் அவரை சந்திக்கின்றார். சந்தித்து, உன்னுடைய வேண்டுதல் பிரகாரம் உனக்கு ஒரு மகன் பிறப்பார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் நெடு நாட்களாக வேண்டியும் குழந்தை செல்வமின்றி தவித்தவர்கள். வயது முதிர்ந்து விட்டது. இனிமேல் என்ன குழந்தை கிடைக்கப் போகிறது என்ற ஒரு அவநம்பிக்கையோடு இருக்கின்ற நபர் நம்முடைய சக்கரியா. ஆனால் அவரிடம் சென்று உனக்கு ஒரு மகன் பிறப்பார் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை சக்கரியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி ஆகும்? நான் வயது முதிர்ந்தவளாயிற்றேன், என்னுடைய மனைவியும் வயது முதிர்ந்தவளாகிவிட்டாளே, இது எவ்வாறு ஆகும் என்று சந்தேகப்படுகிறார். சற்று அழுத்தமாக அந்த தூதர் கூறுகிறார், கடவுளின் தூதன் கபிரியேல் நான் உனக்கு சொல்லுகிறேன், அந்த கடவுளின் வார்த்தையை உனக்கு சொல்ல வந்தேன். ஆனால் நீ ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இது நிகழும் வரை நீ பேசாமல் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சக்கரியாவால் பேச முடியவில்லை. திருத்தூயகத்தை விட்டு வருகிறார். மக்கள் எல்லோரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அவர் என்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கப் போகிறார்? அதற்கு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. எனவேதான் மக்கள் எல்லோரும் விருப்பத்தோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. இந்த செய்தி காட்டு தீ போல பரவுகிறது. ஏனென்றால் அந்த எருசலேமா நகரத்து கோவிலுக்கு அத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். திருத்தூயகத்திற்கு ஒரே ஒருவர் மட்டும்தான் போக முடியும். அந்த ஒருவர் எப்பொழுது போய் திரும்புவார் என்று மக்கள் எல்லோரும் ஏக்கத்தோடு காத்திருப்பார்கள். அவருடைய வார்த்தையை கேட்க துடித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வேளையில் இவர் பேசாமல் வந்தது மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு. ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, ஏதோ ஒன்று அங்கு நிகழ்ந்திருக்க வேண்டும். எனவேதான் இந்த நிகழ்ச்சி. அது எதன் காரணம்? இவருடைய பலவீனத்தினாலா? இவருடைய பாவத்தின் விளைவாகவா? ஏன் இவ்வாறு செய்தார் என்று மக்கள் பல கதைகளை சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த தூதர் சொன்னவாறே குறிப்பிட்ட நாளில் குழந்தை பிறக்கின்றது. அப்பொழுது கடவுளின் தூதர் குறிப்பிட்டவாறு அந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடுகிறார்கள். அப்பொழுது அவருடைய திருவாய் திறக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் மக்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த ஒரு நிகழ்வை நிகழ்த்துவதற்காக கடவுள் விடுத்த ஒரு அடையாளம். அன்பார்ந்தவர்களே, திருத்தூயகத்தில் இருந்த
சக்கரியாவின் வாயை ஏன் கடவுள் அடைத்தார்? நம்ம சொல்லலாம், இதே கேள்வியைத்தான் நாம் அடுத்த நாளும் சிந்திக்க இருக்கின்றோம். மரியாளும் இதே கேள்வியைத்தானே கேட்டார்கள். அவர்களை மட்டும் விட்டு விட்டார்களே, ஏன் சக்கரியாவின் வாயை அடைத்தார்? அதற்கு ஒரு சிலர் நாம் சொல்லுவோம், இல்ல மாதா அவர் கடவுளுடைய வார்த்தையை நம்பல, அது புரியலையே, எனக்கு தெரியவில்லையே என்றுதான் கேட்டார்கள். ஆனால் சக்கரியா நேரடியாகவே அது எப்படி நடக்கும் என்று அவர் சவால் விட்டு விட்டார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது ஒருவரும் இருக்கட்டும். ஆனால் நான் இவ்வாறு புரிந்து கொள்ளுகிறேன், இறைவன் தன்னுடைய மகனை இந்த மண்ணுக்கு அனுப்புவதற்கு முன் தயாரிப்பாக அனுப்பப்பட்டவர் திருமுழுக்கு யோவான். அந்த திருமுழுக்கு யோவான் வழியாக கடவுளின் ஆற்றலால் ஒன்று நடக்கப் போகிறது. கடவுளின் மகன் இந்த மண்ணுக்கு வருவது இறைவனின் வல்லமையினால், அது மனிதனுடைய வல்லமையினால் அல்ல என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக. எனவேதான் இந்த ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் புரிய வேண்டும், ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அறிய வேண்டும் என்பதற்காக சொன்னார். இது சக்கரியாவை தண்டிப்பதற்காக அல்ல. அப்படி என்றால் நாம் வாதாடுவார்கள் ஒரு சிலர், சக்கரியாவையும் இன்னும் மாதாவை போல கொஞ்சம் பேச விட்டிருந்தால் சொல்லி இருப்பாரு, கடைசியில் நம்பி இருப்பார் என்று. ஆனால் அது தண்டனையின் அடையாளம் அல்ல, இறைவனின் குறுக்கீடு, இறைவனின் வல்லமை என்பதை மக்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்த. ஏனென்றால் மாதா ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலே ஒரு குடும்பத்தில் இருந்தவர்கள். அவங்க பேசாம இருந்தான்னா பேசாவிட்டால் என்ன? ஆனால் சக்கரியா பேசாமல் இருந்தால் அந்த யூதேயா நாடு முழுவதும் பேசும். ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அதே வேளையிலே அந்த திருமுழுக்கு யோவான் பிறந்த உடனே, அவர் வாய் திறக்கப்பட்டவுடன், நிச்சயம் இந்த குழந்தை ஏதோ வல்லமை உள்ள குழந்தை, ஏதோ ஒரு அடையாளம் இறைவன் நமக்கு தருகிறார் என்று மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சக்கரியாவை கடவுள் இப்படி பயன்படுத்தினார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார். நாம் நினைத்தவாறு அல்ல, நாம் நினையாத விதத்தில் கூட நம் வழியாக செயல்படுகிறார். எனவே பல சமயங்களில் நாம் நினைத்தது நடக்காத பொழுது, அல்லது ஏதோ ஒரு துன்பத்தை சந்தித்த பொழுது நாம் நிலை தடுமாறிவிடக் கூடாது. ஏனென்றால் இறைவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி நம் வழியாக அந்த வல்லமையை வெளிப்படுத்த ஒருவேளை அவர் நம்மை தேர்ந்து கொள்ளலாம். அதற்கு நாம் நம்மையே முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்க முன்வருகின்ற பொழுது நாமும் இறைவனின் வல்லமையை எடுத்துச் சொல்லும் தூதுவர்களில் ஒருவராக இருக்கின்றோம். அது கடினம்தான். ஏனென்றால் சொல்வது எளிது, சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்லுவார்கள். நம்ம சொல்றதுபடி செய்ய வேண்டும். நானும் சொல்லிவிட்டேன், ஆனால் எனக்கு ஒன்று நிகழுகின்ற பொழுது நானும் தவித்துத்தான் நிற்பேன். ஆனால் எல்லோரும் மனித முறையிலே ஒரு நிலை ஆடி அசைந்து நிற்போம். ஆனால் அதற்கு பின்பு நான் செய்வது என்ன என்பதைத்தான் இறைவன் நம்மிடம் கேட்கிறார். அதற்கு பின் அந்த துன்பத்திலிருந்து எழுந்து நடக்கிறாயா, அல்லது இன்னும் அந்த துன்பத்திற்குள்ளே நீ அழிந்து விட போகிறாயா? என்னால் எதையும் சாதிக்க முடியாது, இறைவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று அந்த இறைவனின் திட்டத்திற்கு ஒத்துழைக்க நான் தயாராக இருக்கின்றேனா? எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்மை தனது கருவியாக பயன்படுத்த வருகிறார். நாம் மனமுவந்து அவருக்கு கொடுப்போம். சில சமயங்களில் நம்மை கருவியாக பயன்படுத்துகிறாரா என்று புரியாத சூழல்கள் இருக்கும். அந்த தருணத்திலும் புரிந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோம்.